அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் வணக்கம். வீடியோ ஸ்பான்சர் பை genderwaves.online. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 6 நாள் நம்ம கடைபிடிக்கக்கூடிய சஷ்டி விரதம் உருவான கதையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டச் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாதந்தோறும் வளர்பிறையிலையும் ஒரு சஷ்டியும் தேய்பிறையில் ஒரு சஷ்டியும் வரும். ஐப்பசி மாத வளர்பிறையில் வரக்கூடிய அந்த சஷ்டி விரதம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஐப்பசி மாதம் வளர்பிறையில் பிரதமை முதல் சஷ்டி வரை அந்த 6 நாட்கள் கந்த சஷ்டி கவசமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இப்பொழுது சூரசம்ஹாரம் தோன்றிய வரலாறு பற்றி பார்ப்போம். சூரபத்மன் எனும் அரக்கன் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தான். தேவர்கள் அனைவரும் பிரம்மதேவரிடம் சென்று முறையிட்டனர். பிரம்மதேவர் சிவனிடம் தேவர்களை அனுப்பி வைத்தார். தேவர்கள் சிவனிடம் சென்று தாங்கள் அனுபவித்த துயரங்களை கூற சிவன் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கினார். அதை வாயுதேவரிடம் கொடுத்து கங்கையில் சேர்க்க சொல்லி ஆணையிட்டார். வாயுதேவரும் அதை கங்கையில் சென்று சேர்த்தார். அந்த 6 தீப்பொறிகளும் கங்கையில் 6 குழந்தைகளாக உருவெடுத்தது. அந்த குழந்தைகளை 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்து வந்தனர். அந்த 6 குழந்தைகளையும் பார்வதி தேவி பாசத்துடன் கட்டி அணைக்க அந்த 6 குழந்தையும் ஒரு குழந்தையாக உருமாறியது. பார்வதி தேவி அக்குழந்தைக்கு ஆறுமுகன் என பெயரிட்டார். சிவபெருமான் ஆறுமுகனை அழைத்து சூரபத்மனை அழிக்க தமது படைக்கு தலைமையேற்று செல்லும்படி ஆணையிட்டார். பார்வதி தேவி தமது சக்திகளை ஒன்றிணைத்து வேலாக உருமாற்றி முருகனிடம் கொடுத்து அனுப்பினார். முருகப்பெருமான் படையுடனும் வேலுடனும் சூரபத்மனை அழிக்க புறப்பட்டார். போருக்கு செல்லும் முன் திருச்செந்தூரில் 5 சிவலிங்கங்களை வழிபட்டு சென்றார். போரில் முதலில் சிங்கமுகனையும் பிறகு தாரகாசுரனையும் கொன்றார். பிறகு மரமாக உருமாறிய சூரபத்மனை தமது வேலால் 2ஆக பிளந்தார். ஒரு பகுதி மயிலாகவும் ஒரு பகுதி சேவலாகவும் உருமாறியது. இரக்கம் கொண்டு மயிலை தமது வாகனமாகவும் சேவலை தமது குடியாகவும் ஏற்றார். சூரபத்மனை அழைத்ததால் தேவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்திரன் தமது மகளான தெய்வானியை முருகப்பெருமானுக்கு மணமுடிக்க எண்ணினார். வீடியோ ஸ்பான்சர் பை genderwaves.online.